வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்ச்செல்வி ஒரு வழியா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்தோட அடுத்த அதிரடி என்னன்னா, தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் வந்து திருமண நாள் 2வது திருமண நாள் கொண்டாட்டத்த வந்து நல்ல விமர்சையா கொண்டாடணும். ஏன்னா, தமிழ்ச்செல்வி நம்ம குடும்பத்துக்காக இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக வந்து அந்த பொண்ணுக்காக நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் அந்த பொண்ண. அதனால வந்து மேற்கொண்டு வந்து தமிழ்ச்செல்விய சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கேத்த மாரி வந்து தமிழ்ச்செல்விய கூப்பிட்டு, சேதுவ கூப்பிட்டு வந்து உங்களோட செகண்ட் வருஷம் வந்து கல்யாண நாள வந்து ஒரு விமர்சையா கொண்டாடலான்னு இருக்கோம்மா. என்னம்மா சொல்றேன்னு கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வி வந்து சரிங்க மாமா. நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இத பார்த்த சேது வந்துட்டு என்ன இவ டபுக்குன்னு இப்படி சொல்லிட்டாளே! இவ வேண்டான்னு சொல்லுவோம்னு நெனச்சோம். ஆனா வந்து இவ இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வள்ளி திருமண நாடகத்தோட வந்து சாப்பாடு தடபுடலா வந்து நடக்குது. அதுலயும் ஒரு பிரச்சனைய கொண்டு வரப்போறாங்கன்னு சொல்லலாம். ஒண்ணு பிரச்சனை தான் பயங்கரமா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து, தமிழ்ச்செல்வியோட உண்மையான அம்மா, அப்பா வந்து இவங்க கிடையாது. உண்மையான அப்பா, அம்மா யாருன்னா, காயத்ரியோட அம்மா, அப்பா தான் வந்து தமிழ்ச்செல்வியோட உண்மையான அம்மா, அப்பான்னு சொல்லி இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல தெரிய வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரக்கூடிய கதைக்களம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான அப்டேட்டா இருக்க போகுது.